ஹரிநாடார் சத்திரிய சான்றோர் படை என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் இவ்விழாவிற்கு வருகை தந்த ஹரிநாடாருக்கு ஏராளமான இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து கொட்டும் மழையிலும் காமராஜர் சிலைக்கு ஹரிநாடார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடார் சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கும் விதமாக புதிய கட்சியை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். சத்திரிய சான்றோர் படை என அவரது கட்சி பெயரை அறிவித்த ஹரிநாடார் விரைவில் கட்சி கொடியையும் கட்சியின் நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பையும் வெளியிடுவதாக கூறினார். நான் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கணும். சட்டமன்றத்தில் நாடார்களோட எண்ணிக்கை குறைந்தது ஒரு 30 to 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பழைய காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட்சி திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் கூட நாடார்களுக்கு அரசியல்ல உரிய பிரதிநிதித்துவத்தை தரமாட்டேங்கிறாங்க. சத்திரிய சான்றோர் படை என்றால், இது சத்திரியர் என்று சொன்னாலே அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும். சான்றோர் என்று கூறினாலும் அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும். படை என்று கூறினால் பொதுவாகவே ஒரு போராட்ட களமாக இருக்கட்டும், ஒரு ஆர்ப்பாட்ட களமாக இருக்கட்டும், சமுதாய மக்களின் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கு படைபலத்தோடு இருக்கக்கூடிய நாடார் சமுதாய இளைஞர் பெரும்படைகள் எங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு படை என்ற பெயரையும் அதனோடு சேர்த்து சத்திரிய சான்றோர் படை என்ற புதிய கட்சியை இன்று நான் துவங்குகிறேன். கூடிய விரைவில் கட்சியின் கொடியையும் மாநில மற்றும் முக்கிய மாவட்ட நிர்வாகிகளையும் இதே ஆலங்குளத்தில் வைத்து கூடிய விரைவில் அறிவிப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறுகிறேன்.